வெல்கம் டு எஸ்ஜி ஜங்ஷன். இன்னைக்கு ஹெல்தியான, டேஸ்டியான அண்ட் ரொம்ப க்ரீமியான பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பன்னீர் கொஞ்சம் சாஃப்டாக இருக்க பாய்லிங் வாட்டரில் ஒரு 2 மினிட்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு 500 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். 500 கிராம் பன்னீருக்கு 2 பெரிய ஆனியன் எடுத்திருக்கேன். ஆனியன்ஸ் நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ அதில் 6 டொமேட்டோஸ் ஆட் பண்ணியிருக்கேன். பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு யூஷுவலாகவே கொஞ்சம் டொமேட்டோஸ் ரொம்ப தேவைப்படும். ரொம்ப பழுத்த பழமாக இருந்தால் இன்னுமே நல்லாயிருக்கும். இது கூட கொஞ்சம் நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்திருக்கோம். ரொம்ப கம்மியாக தான். கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. இது கூட கொஞ்சம் 10 to 12 கேஷ்யூ நட்ஸ். இது வந்து கிரேவியை நல்லா க்ரீமியாக கொண்டு வரும். அவ்வளோதான், நம்ம பேஸ்ட்டுக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. மசாலாலாம் கொஞ்சம் ஆறட்டும், அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். இந்த கேப்பில் பன்னீரெல்லாம் கட் பண்ணி வச்சிடுறேன். நான் பண்ணுறதுலேயே என்னோடய பையனுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான ஃபுட்டு வந்து பன்னீர் பட்டர் மசாலா தான். ஈவன் என் ஹஸ்பண்ட் கூட சொல்லியிருக்காரு, ரெஸ்டாரண்ட்டை விட உன்னோட பன்னீர் பட்டர் மசாலா தான் சூப்பராக இருக்குன்னு. எனக்குமே மற்ற கரீஸை விட பன்னீர் பட்டர் மசாலா கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஜஸ்ட் ஆனியன் அண்டு டொமேட்டோஸ் கட் பண்ணால் போதும். ஸோ வீக்லி அட்லீஸ்ட் ஒன்ஸாவது நான் இது பண்ணிடுவேன். நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், என்னோடய கரீஸ்க்கு நான் ரொம்ப ஆயில் இல்லை அவுட் சைட் மசாலாஸ் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் அ ஹெல்த்தியர் ஆப்ஷன். இப்போ மறுபடியும் அதே பேனில் கொஞ்சம் பட்டர் எடுத்துக்கலாம். பட்டர் கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு அது மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் 2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் ஆஃப் சுகர். என்ன ஹெல்தியர் ஆப்ஷன்னு சொல்லிட்டு சுகர் ஆட் பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலி இதை ஆட் பண்ணால் தான் கொஞ்சம் பேலன்ஸ் கிடைக்கும். நீங்கள் சுகருக்கு பதிலாக வெல்லம் கூட சேர்த்திக்கோங்க. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் பாயில் ஆகட்டும். நல்லா கொதித்து எண்ணெய் திரிஞ்சு வர்றப்ப நம்ம பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் போட்டதுக்கப்புறம் எகெயின் ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகட்டும். ஃபைனலாக இதில் கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஹெல்தியர் வெர்ஷன் ஆஃப் பன்னீர் பட்டர் மசாலா வித் லெஸ் ஆயில், லெஸ் பட்டர் அண்ட் நோ க்ரீம் இஸ் ரெடி. என்ஜாய்!